குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி நிஃப்டி 50 அதோட போஸ்ட் மார்க்கெட் பார்க்கலாம். அதே மாதிரி நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துடலாம். அதாவது இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். ஏன்னா காலையில் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணும்போது எல்லாமே டவுனில் இருந்தது. ஏஷியன் மார்க்கெட் நான் இந்த ஜாப்பனீஸ் நிக்கி பார்க்கும்போது 2800 பாயிண்ட் மைனஸ் இருந்தது காலையில். டவ் ஃபியூச்சர், எஸ்எம்பி, நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே டவுனில் தான் இருந்தது. நம்ம இது ஏற்கனவே நினச்சது தான். மார்க்கெட் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ஒரு 250 பாயிண்ட்டு 300 பாயிண்ட்டுக்கு கீழே விழுன்னு சொன்னேன். அது மாதிரி கீழே தான் விழுந்திருக்கு மார்க்கெட்டு. ஓகேங்களா? மார்க்கெட் கீழே விழுறதுக்கு தாங்க வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் $115 கிட்ட இருந்தது. நம்ம நார்மல் எல்லா ஃபியூச்சர்ஸ் இண்டெக்ஸும் பெரிய லெவலில் கிராஷ் ஆகிருந்தது. மார்க்கெட்டில் அன்சர்டனிட்டி அதிகமாக இருந்தது. இது எல்லாத்த விட முக்கியமான காரணம் எஃப்ஐஎஸ் செல்லிங்கில் இருக்காங்க. இன்றைக்கி மார்க்கெட் முழுக்க இறங்கிறதுக்கு என்ன ரீசன்னா, குளோபல் மார்க்கெட்டோட ப்ரெஷர் தான் முக்கிய காரணம். ஏன்னா யூஎஸில் குளோபல் மார்க்கெட் எல்லாம் வீக்காக இருந்தது. அதோட ரிஃப்ளெக்ட் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயும் கண்டிப்பாக காட்ட தான் செய்யும். கொஞ்சம் காட்டினாவே நம்ம பெருசாக காட்டுவோம். அதுதான் இன்றைக்கி பெருசாக காட்டிட்டோம். இன்றைக்கி வேறு மந்த்லி எக்ஸ்பைரி எல்லாத்தையும் சேர்த்து வச்ச மாதிரி இன்றைக்கி காட்டிடுச்சு. இன்றைக்கி நிஃப்டி 50 489 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கு. ஏன்னா ரீசன் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். யூஎஸ் மார்க்கெட் டவுனு, ஏஷியன் மார்க்கெட் வீக்காக இருக்குது. காலையில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போதே ஒரு கேப் டவுனில் தான் இருந்தது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஃப்ஐஎஸ் தான் மெயின் காரணம். அவங்க மார்க்கெட்டு கொஞ்சம் மேலே போச்சுன்னா அங்கேருந்து அவங்க செல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ மார்க்கெட் எந்த ஒரு மேலே போய் நின்னாலும் அங்கேருந்து செல் ஆஃப் தான் ஆகுது. எஃப்ஐஎஸ் ஏன் செல் பண்ணுறான்? அங்கே யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஹைக் வரும் அப்படின்ற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான். டாலர் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது. இந்தியாவோட ரூபாவோட மதிப்பு டெப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்குது. இதனால் அவன் இதெல்லாம் பார்த்துட்டு மொத்தமாக நம்ம ஸ்டாக்ஸில் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் செல் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதாவது இங்கே இருக்கிற மதிப்பு குறையிறதுனால இந்த அசட்ஸ் எல்லாம் வந்து சேஃபாக வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அதனால தான் மார்க்கெட்டில் எப்போவுமே ஹெவி செல்லிங்காக இருக்குது. அதனால தான் நிஃப்டி டெய்லியும் கிராஷ் ஆகுது. பத்தாவதுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த பேங்க் நிஃப்டி இன்றைக்கி 2000 பாயிண்ட் இறங்கியிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் பெரிய ஃபாலு, ஐசிசி பேங்க் பெரிய ஃபாலு, இந்த மாதிரி ரிலையன்ஸு ஃபாலு, இந்த மாதிரி பெரிய ப்ளூ சிப் கம்பெனியெல்லாம் இந்த மாதிரி பெரிய லெவலில் இறங்கினா மார்க்கெட் இப்படி தான் கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இன்றைக்கி மந்த்லி எக்ஸ்பைரின்னும் போது கண்டிப்பாக மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக்கிங் கண்டிப்பாக நடந்திருக்கும். மார்க்கெட் காலையில் ஒரு டவுன் வந்துட்டு மேலே போச்சு. 22,700 வரையும் போச்சுன்னே வச்சிங்களேன். அதுவே ஒரு பெரிய ஏற்றமாக நினச்சி அங்கேயே எல்லாருமே ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு ரீசனால் தான் திடீர்னு மார்க்கெட் 22,700 சடனாக ஃபால் வந்ததுக்கு மெயின் ரீசன். எல்லாருமே ப்ராஃபிட் புக்கிங் அக்ரெசிவாக புக் பண்ண ஆரம்பிச்சது தான். இந்த வார் ஃபியர் அது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகேங்களா? வார் டென்ஷன் நியூஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்வெஸ்டர்ஸ் பெரிய லெவலில் ஃபியர் ஆகிட்டே தான் இருக்காங்க, பேனிக் ஆகிட்டு தான் இருக்காங்க. அதாவது ரிஸ்க் அசட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லா அசட்ஸையும் கேஷாக மூவ் பண்ணுறாங்க. இதுதான் இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆப்ஷன் மார்க்கெட்டுக்கு எப்போவுமே தீராத அந்த ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி எக்ஸ்பைரி டே வேறு. ஆல்ரெடி பிக் பொசிஷன் வச்சவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, அன்வைண்டிங் பண்ணியிருப்பாங்க. அதனால் மார்க்கெட்டில் ஒரு ஷார்ப்பான டவுன் சைட் மூவ். அதனால தான் மார்க்கெட் இந்த பெரிய லெவலில் இறங்குச்சு. மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக இன்றைக்கி கீழே விழுந்ததுலாம் சொல்ல முடியாது. நான் சொன்ன இவ்வளோ காம்பினேஷன்ஸ் ஃபேக்டர்ஸால் தான் மார்க்கெட் இன்றைக்கி 489 பாயிண்ட் இறங்குச்சு. எஃப்ஐ செல்லிங் ஒரு பக்கம், குளோபல் ப்ரெஷர் ஒரு பக்கம், பேங்கிங் ஸ்டாக்ஸ் ஒரு பக்கம், இது எல்லா ரீசனும் சேர்ந்து ப்ராஃபிட் பண்ணுற ஒரு ரீசன். இதனால் மார்க்கெட் இன்றைக்கி இவ்வளோ பெரிய கிராஷ் ஆச்சு. ஓகேவா? இந்த ஒரு ரீசன் தான் இன்றைக்கி மார்க்கெட்டை போட்டு காட்டுன்னு காட்டிடுச்சு. நாளைக்கு நமக்கு லீவுன்னு நினைக்கிறேன், மகாவீர் ஜெயந்தி. ஸோ நாளைக்கு மார்க்கெட் இருக்காது. ஸோ அதனால் இன்றைக்கே மொத்தமாக எல்லாருமே வந்து செல் பண்ண ஆரம்பித்தாங்க. 22,700 போனதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாருமே ப்ராஃபிட் புக்கிங் தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் வந்தது. எங்கே வந்ததுன்னா 11:45 12 மணி வரையும் நல்லா போனான். 22,600 வரையும் போச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து சரியான செல் ஆஃப். பார்த்தா தெரியுதா உங்களுக்கு எது வரையும் வந்திருக்காம பாருங்க. நான் சொன்னேன்ல, நான் சனிக்கிழமையும் சண்டேலேயே சொன்னேன்.
மார்க்கெட் கண்டிப்பாக இந்த கேப்பை ஃபில் பண்ணிடும். நாளைக்கே அதாவது மண்டேவே ஃபில் பண்ணுன்னு சொன்னேன், பண்ணிட்டான். ஏன்னா மார்க்கெட்டோட அந்த அமைப்பு நமக்கு கிளியராக புரியுது. மார்க்கெட் இந்த மாதிரி தான் இருக்குது, மார்க்கெட்டில் எந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸும் இல்லை, மார்க்கெட் கண்டிப்பாக கீழே தான் வரும் அப்படின்ற மாதிரி நமக்கு இங்கே அதை நம்ம சண்டேவே ப்ரிடிக்ட் பண்ணிட்டோம். மார்க்கெட் ஏறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் கூட போக மாட்டான்னு சொன்னேன். அவன் அந்த பேஸ் லைன் கூட போய் தொடலை, இந்த பேஸை கூட அவன் தொடலை. அங்கேருந்து அப்படியே செல் ஆஃப். அதுக்கப்புறம் அங்கேருந்து பெரிய லெவலில் இறங்குச்சு. இன்றைக்கி சென்செக்ஸ்லாம் எத்தனை பாயிண்ட் இறங்கியிருக்கான் பாருங்கள், 1636 பாயிண்ட் இறங்கியிருக்கு சென்செக்ஸ்லாம். இன்றைக்கி சென்செக்ஸில் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒரு கால் கொடுத்தேன். எங்கே கொடுத்தேன்னா இங்கே கொடுத்தேன், இந்த கால் பண்டைய காலுக்கு கொடுத்தேன். ஏன்னா அது வந்து அப்போ சப்போர்ட் வந்து ரெசிஸ்டண்ட்டாக மாறிடுச்சு. அது இல்லாமல் அந்த ஆப்ஷன் செயினை செக் பண்ணால் அது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக மாறிடுச்சு. நான் என்ன சொன்னேன்னா, இது கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சொன்னேன். அவங்க எல்லாமே அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு பண்ணாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த இடம் தான் நான் அவங்களுக்கு ஸ்டாப் லாஸாக சொல்லியிருந்தேன், 72,800 வச்சிங்க அப்படின்ட்டு. அங்கேருந்து எவ்வளோ, ஒரு 100 பாயிண்ட்டு தான். சென்செக்ஸில் 100 பாயிண்ட்ன்றது $2,000 தான் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் அது போகவே இல்லைங்க அந்த இது. அதுக்கப்புறம் மார்க்கெட் சடார்னு நல்லா கீழே தான் விழுந்தது. இன்றைக்கி சென்செக்ஸில் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் எல்லாருமே சரியான ப்ராஃபிட். ஒரே ஒரு ஷேர் எடுத்திருந்தா கூட 4,500 6,000 அந்த மாதிரி போயிருக்கும். இதில் ஸ்கேல்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில், அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சரியான ப்ராஃபிட். எக்ஸாக்டாக ப்ரிடிக்ட் பண்ணது மார்க்கெட் 12.15 அது ஸ்டார்டிங்கில் 12:30க்கு மேலே போயிட்டான். அதுக்கப்புறம் அது ஃபர்தராக இறங்குன்றது எனக்கு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. ஏன்னா வித் ப்ரைஸ் ஆக்ஷன், வித் ஆப்ஷன் செயின், மார்க்கெட்டோட கண்டிஷன், எஃப்ஐ செல்லிங், இது எல்லாமே தான் வச்சு நம்ம அந்த ப்ரிடிக்ஷனை பண்ணது. ப்ரிடிக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ரிவார்டு கிடச்சிடுச்சு சென்செக்ஸில். இன்றைக்கி ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சென்செக்ஸில் ஒரு கால் கொடுத்தேன், அதுவும் ஃபஸ்ட் கிளாஸாக முடிஞ்சுது. நிஃப்டி 50ல் வருவோம். நிஃப்டி 50ல் வந்தால் இன்றைக்கி நான் நிஃப்டி 50ல் 5 ட்ரேட் பண்ணேன். 5 ட்ரேடுமே எனக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. எல்லாமே புட் சைடில் தான் இருந்தேன். ஒரு கால் மட்டும் கால் சைடில் இருந்தேன். இந்த ஃபஸ்ட்டு காலே நான் வந்து கால் சைடில் தான் இருந்தேன். ஏன்னா நான் இந்த சப்போர்ட்டை கண்டிப்பாக மார்க்கெட் தொட்டுட்டு மேலே போகுன்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி தொட்டுட்டு சரியாக போச்சு. நான் 372லையோ என்னமோ 272ல என்னமோ வாங்கியிருந்தேன், 22,200. அவன் போயிட்டான் 470க்கு. அவ்வளோ நேரம்லாம் நான் ஹோல்ட் பண்ண மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும். ஆனால் நல்ல ப்ராஃபிட் தான் எனக்கு வந்தது. ஸோ இன்றைக்கி நல்ல என்னுடைய கேபிட்டலுக்கு நான் எப்போவுமே எடுக்கிற அந்த ப்ராஃபிட்டை விட இன்றைக்கி 3 மடங்கு இன்றைக்கி ப்ராஃபிட். ஓகேங்களா? இன்றைக்கி எனக்கு நல்லபடியாக தான் முடிஞ்சுது. என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயும் நல்லபடியாக தான் இன்றைக்கி முடிஞ்சுது. நிஃப்டி 50லேயும் 5 காலுமே பர்ஃபெக்டாக ஃபஸ்ட் கிளாஸாக இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. ஏன்னா மார்க்கெட் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிட்டோம், இப்படி தான் இருக்க போகுது. எங்கே அது எந்த ஹைக்கு போனாலும் மறுபடியும் அங்கேருந்து இறங்க தான் போகுதுன்றது நமக்கு கிளியராக தெரிஞ்சு போச்சு. நான் ஆல்ரெடி இதை வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். எவ்வளோ தொலைவுக்கு மார்க்கெட் ஏறுதோ அங்கேருந்து எஃப்ஐ செல் பண்ண தான் செய்வான்னு. இவ்வளோ தொலைவு போனால் 22,700 வரையும் அங்கேருந்து அது இறங்க தான் செஞ்சுது. ஓகேங்களா? இன்றைக்கி மார்க்கெட்டில் மண்டே நமக்கு ப்ராஃபிட்டபிள் டேவாக முடிஞ்சுது. உங்களுக்கும் ப்ராஃபிட்டபிள் டேவாக முடிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் ஒன் சைட் மார்க்கெட். ஓகேங்களா? நமக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுன்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. பிரெண்ட் க்ரூட் ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் அவன் அதே லெவலில் தான் சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கான், 115லேயே. அவங்களோட மார்க்கெட்லாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா அது வேண்டாம். அவங்க மார்க்கெட் எப்படி முடியுதுன்னு நமக்கு, ஏன்னா நாளைக்கு நமக்கு மார்க்கெட் லீவு, அதனால் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் இன்றைக்கி போட முடியாது, நாளைக்கு தான். அப்போ நாளைக்கு நம்ம அவங்களோட மார்க்கெட் எப்படி முடியுது, என்ன பண்ணி இருக்குது அப்படின்றதெல்லாம் செக் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் டே. ஆப்ஷன் பையருக்கு இன்றைக்கி ப்ராஃபிட்டபிள் டேவாக இருந்திருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தால் இன்றைக்கி எல்லாருமே ப்ராஃபிட்டில் பண்ணியிருக்கலாம். என்னோடய ஆசை இன்றைக்கி நிறைவேறி இருக்கும். எல்லா ஆப்ஷன் பையரும் இன்றைக்கி ப்ராஃபிட்டில் வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி. நீங்கள் யார் யாரெல்லாம் ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்களோ யூடியூப் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் இன்றைக்கி ப்ராஃபிட்டபிள் தான் முடிஞ்சேன். என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஒரு 30 பேர் இருக்கோன்னா 30 பேருமே ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நாளைக்கான அதாவது வெனஸ்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை நான் நாளைக்கு போடுறேன். அதுக்கு முன்னாடி யூஎஸ் மார்க்கெட்லாம் ஒரு ஆட்டம் ஆடிட்டு அடங்கியிருக்கோம்.
அதோட வேல்யூ எல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணலாம். மார்க்கெட்டில் இன்னமும் ஒரு டேஞ்சர் ஜோனில் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ டாக்ஸ் வந்து ஒரு 60 பாயிண்ட் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. சிஎஸ்சி ஒரு 26 பாயிண்ட்டு, எஃப்டிஎஸ்சி ஒரு 100 பாயிண்ட்டு பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. இவங்க ஃபியூச்சர்ஸ் எல்லாம் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்ப்போம். இவங்களோட ஃபியூச்சர்ஸ் வந்து 356 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகுது. இப்போ மணி வந்து 6 ஆக போகுது. நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் இவங்க எப்படி ட்ரேட் ஆகிறாங்க? நாஸ்டாக் ஃபியூச்சர் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. அது வரட்டும். 115 இப்போ தானே பார்த்தோம் நம்ம 114 சம்திங், இப்போ 115 இருக்குது. ஸோ இப்படி தான் அவங்க மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்குது. அந்த டாலர் இண்டெக்ஸ் பிரெண்ட் க்ரூட் ஆயில் இப்படி தான் ஏறிக்கிட்டே இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அது மார்க்கெட் சுற்றிக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் இங்கே நம்மளோட நெட்வொர்க்கும் கொஞ்சம் லோவாக இருக்குது. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நம்ம நாளைக்கு புதன்கிழமைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை நாளைக்கு நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.